ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்எஸ் ரிஷி தர்ஷன் வீடியோவுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சுவையான பருத்தி பால் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பருத்தி விதைகளை எடுத்து ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ தேங்காய் எடுத்து வச்சுக்கணும், வெல்லம், ஏலக்காய், சுக்கு எடுத்து வச்சுக்கணும், பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருத்தி விதைகளை, அதை வந்து மிக்சியில் போட்டு பாலாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தேங்காயையும் பாலாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெல்லத்தை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் வடிகட்டியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், கல்லுலாம் இருக்காது. அப்போ நம்ம பாலாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பருத்தி பால், அதை வந்து காய்ச்சிக்கலாம். சுக்கு ஏலக்காவையும் நுணுக்கி வச்சுக்கலாம். பச்சரிசி மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பாலாக இருக்கும். அதையும் நம்ம வந்து இப்போ பருத்தி பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிக்க நல்லா கிண்டி விடணும். கிண்டினதுக்கப்புறம் அப்போ நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம சுக்கு ஏலக்காவையும் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சுக்கு ஏலக்காவும் அப்படியே வாசமாக இருக்கும். அப்படியே பருத்தி பால் வாசனை அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பாவாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது வெல்லம், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடலாம். இங்கே பாருங்கள், சுவையான பருத்திப்பால், சூப்பரான பருத்திப்பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ்.